நீங்க ஆர்கானிக் கார்டன் வைக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? வைக்க போறீங்களா? நீங்க போட்ட விதைகள் எல்லாம் உங்களுக்கு முளைக்கலையா? முளைச்சுமே அத வந்து நீங்க நடவு பண்ணும்போது சில மிஸ்டேக்னால அது வந்து உங்களுக்கு டெத் ஆயிடுதா? ஸோ விதைகள் போட்ட விதைகள் எல்லாம் முளைக்கலையா? ஸோ முளைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? ஸோ எப்படி விதைகள் போடணும்? ஸோ எந்த மாரி நமக்கு நாற்றுகள் வந்து நடவு பண்ணணும்? எல்லாமே இந்த வீடியோல பார்க்கலாம். கீரை விதைகள் போட்டாலுமே அத வந்து எப்படி போடணும்? எல்லாமே நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்துட்டு ஆல்ரெடி நமக்கு வந்து நாத்துக்கள் இதில வந்து நெறைய கத்திரி நாத்துக்கள் இருந்தது. பிடுங்கி நட்டாச்சு. கூட வந்து சில்லி வெரைட்டியுமே போட்டிருக்கோம். நல்லாவே முளைச்சிட்டு இருக்குது. ஸோ நம்ம சில்லி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா, நெய் மிளகாய், அப்புறம் வந்துட்டு இன்னும் ஒரு நீட்ட மிளகாய் வெரைட்டி, அப்புறம் வந்து குடை மிளகாய். ஸோ இந்த மாரி வெரைட்டிலாம் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ நல்லாவே முளைச்சிருக்கு. கத்திரி நாத்துக்கெல்லாம் நம்ம பிடுங்கி நட்டாச்சு. கொஞ்சம் இருக்குது. அது கூடயே நம்ம இன்னும் கொஞ்சம் சீட்ஸ் வந்து கத்திரி வெரைட்டி புதுசா நம்ம விதைகள் போட போறோம். இது பார்த்தீங்கன்னா, இது வந்து மேரிகோல்டு போட போறோம். நமக்கு வந்து மேரிகோல்டு இதுவரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கோம். பட் வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஸோ சீட்ஸ் மூலமா வளர்க்குறது கஷ்டம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நம்ம வந்துட்டு நல்ல விதைகள பார்த்து வாங்கியாச்சு. பட் அது வந்து எப்படி போடுறதுன்னு தான் நம்ம பார்க்க போறோம். அப்படி போட்டா தான் அது முளைக்குமா? ஸோ எல்லா விதைகளும் முளைக்காது. நெறைய பேர் வந்து அது வந்து மேரிகோல்டு வரலன்றாங்க. எனக்குமே அந்த மிஸ்டேக் இருந்தது. இப்போ வாங்க ஃபஸ்ட்டு தக்காளி நாற்றுகள் நடவு பண்ணிடலாம். தக்காளி நாற்றுகள் வந்து இதில் வந்து ஒரு 3 வெரைட்டி நான் வந்து வச்சுருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? நல்லாவே முளைச்சிருச்சு. ஆடிப்பட்டத்துக்கு போட்ட விதைகள் வந்து எந்த அளவுக்கு பாருங்க. சூப்பரா வந்து ஹெல்த்தியா சீக்கிரமா வந்து லாங் ஆயிருச்சு பாருங்க. ஸோ நம்ம இத வந்து அடுத்து எடுத்து நடவு பண்ணா இது நல்லா வளர்ந்து வரும். ஸோ அதே இடத்துல இருந்துச்சுனாக்கும் நமக்கு வந்து அதனுடைய வளர்ச்சி கரெக்ட்டா பாதிக்கப்படும். அதனால இந்த ஸ்டேஜ்க்கு மேல நம்ம வந்து இந்த நாத்துக்கள பிடுங்கி நட்டுறலாம். ஸோ நம்ம எங்கெல்லாம் பாக்ஸ்ல வந்து எம்ப்டியா இருக்கோ அந்த இடத்துல ஃபில் பண்ண போறோம். இது மாரி நம்ம இருக்கிற நாற்றுக்கள் ஒரு 4, 5 நாற்றுக்கள நம்ம எடுத்து இது மாரி நம்ம நடவு பண்ண போறோம். இப்படி நம்ம நட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துலயுமே நான் ஒரு நாத்து நடப்போறேன். பாருங்க எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லிட்டு. இதில வந்து என்னென்ன வெரைட்டின்னு அகைன் நான் மறுபடியும் சொல்றேன். ஸோ இப்படி இருந்த செடிகள், அதுக்கப்புறம் வந்து எப்படி இருக்குன்னு நம்ம இந்த வீடியோவோட லாஸ்ட்ல நம்ம பார்ப்போம். ஸோ அதுக்கு அந்த வளர்ச்சி நம்ம நட்ட நாற்றுக்கள் உடனே நமக்கு நல்லா வளர்றதுக்கு நம்ம வந்து அதுக்கு எப்படி மெயின்டெயின் பண்ணணும்னு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி வளர்ச்சி ஊக்கிகள்லாம் நீங்கள் கொடுக்கணும். இதில் வந்து நான் வந்து என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட இப்போ அவைலபிளாக இருக்கக்கூடிய சீட்ஸ் வந்து முருங்கை சீட்ஸ் இருக்குது. இது சதை காய் தான், சதைப்பற்றுள்ள முருங்கை. வேணுங்கிறவங்க நமக்கு வந்துட்டு கவர் போட்டுக்கலாம். பாருங்கள் கீரை வெரைட்டிஸ்லாம் எப்படி இருக்குது பாருங்கள். நீங்கள் கீரை வெரைட்டிஸ் போட்டு உங்களுக்கு கீரை வளர்றதில் ப்ராப்ளம் இருக்குது, உங்களுக்கு வளர்க்க தெரியலனா, ஸோ சின்ன சின்ன விஷயங்கள கரெக்டாக பண்ணிங்கனாலே போதும், நல்லா வளர்ந்துடும். இதில் வந்து நம்ம மேரிகோல்டு ஆட் பண்ண போகிறோம். இது வந்து எப்படி மண் கலவை நான் ரெடி பண்ணேன்னு நான் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்படி தான் எல்லாமே கரெக்டாக நான் சொல்லியிருப்பேன். நம்ம வந்து மேரிகோல்டு விதைச்சிட்ருக்கோம். இதில் வந்து ஆஃப்ரிக்கன் மேரிகோல்டுன்னு சொல்லிட்டு ஆரஞ்சு கலர் வந்து வாங்கியிருக்கிறோம். ஸோ நமக்கு நிறைய பேர் ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணி வரல. இது வந்து மேரிகோல்டு நம்ம வந்து இப்படி தான் விதைக்கணும்னு சொன்னனால தான் நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பார்ப்போம் இது எப்படி வரும்னு. கண்டிப்பாக முளைச்சி வரும்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ரொம்ப அடியில் போடக்கூடாதுன்னு சொன்னாங்க. மேலே அது போடணும், லைட்டாக மண் போடணும் அப்படின்னாங்க. மண் ரொம்பவும் போட்டு மூடிடக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நீங்கள் கார்டனிங் இப்போ தான் வைக்கிறீங்கன்னா விதைகள் போடும்போது இந்த பக்குவத்தை தெரிஞ்சுக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி கத்திரி ரகங்கள் இருக்குது. நம்ம அந்த கத்திரி ரகத்தில் வந்து பார்த்திங்கன்னா மிளகா வெரைட்டி, ராயல் பிளாக் வெரைட்டி வந்து நம்ம ட்ரை பண்ண போகிறோம். ஏன்னா இதிலே கத்திரி போட்டோம்னா நம்ம 2 கத்திரிக்கு டிஃப்ரெண்ட் தெரியாது, சரிங்களா? அதனால் நான் கத்திரி வந்து நெக்ஸ்ட்டு தான் நான் வந்து போட போகிறேன். அடுத்த நாள் தான் போட போகிறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மிளகாய் நாற்றுகள் கொஞ்சம் நம்ம விதைகள் போடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு ராயல் பிளாக் சில்லி அதுதான் இது. அப்புறம் தக்காளி கொஞ்சம் ஒரு வெரைட்டி போட போகிறோம். அப்புறம் வந்துட்டு சம்மங்கி கிழங்கு வந்து நடவு பண்ண போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருந்தேன். பட் அவங்க வந்து இந்த கோழி வந்து குத்திடுறாங்க அந்த இலையெல்லாம். ஸோ அவங்க குத்தி போடுறதுனால நமக்கு வந்து மிஸ்டேக் ஆகிடுது. இது பார்த்திங்கன்னா இறகு அவரை நினைக்கிறேன். எனக்கு இறகு அவரைக்கு எனக்கு ராசியே இல்லை. அது எப்படி வளர்க்குறதுன்னு எனக்கு தெரியல. நானும் வாங்கி 3 டைம் ட்ரை பண்ணிட்டேன். அது எனக்கு செட்டே ஆக மாட்டேங்குது. இறகு அவரை எனக்கு வந்து நல்லா வளர்க்க வரலை. ஸோ கண்டிப்பாக அது எப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சால் இந்த வீடியோ பார்க்குறவங்க யாராவது வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள்கிட்ட நல்ல விதைகள் இருந்தால் எனக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். எல்லா செடிகளும் இருக்குது. இறகு அவரை மட்டும் எனக்கு வர மாட்டேங்குது. ஸோ அதை நம்ம எடுத்தாச்சு. நான் போட்ட விதையில் அது பாருங்கள் எப்படி முளைக்காமல் இருந்துச்சுன்னு. ஸோ இந்த தக்காளி கூட நம்ம வந்து இன்னுமே வந்துட்டு பிங்க் கலர் பியர் டொமேட்டோ ஆட் பண்ணுறோம். விதைகள் தான் நம்ம இப்போ போட்டுட்ருக்கோம். ஸோ இதில் வந்து ஒரு 5, 6 விதைகள் தான் நான் போட்டிருக்கேன். ஏற்கனவே கொஞ்சம் நாற்றுக்கள் இருக்குது. அது கூடவே இது வளரட்டும். ஸோ அதில் இருக்க நாற்றுக்கள் ஆல்ரெடி நடவு பண்ணியாச்சு. இதுதான் பாருங்கள்.
அப்புறம் வந்து நம்ம கொஞ்சம் எம்டி அதாவது சாமந்தி இருக்கிற இடத்துல வந்து நம்ம சம்மங்கி கிழங்கு நடவு பண்ணிக்கலாம். சம்மங்கி நான் வேறு ஒரு தொட்டியில் வச்சுருந்தேன். என்னோடய கோழி வந்து அதை பறித்து போட்டுடுது நான் வந்து இல்லாத டைமிங்கில். அதனால் அவங்களுக்கு மறைவான இடத்துல தான் வைக்கணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி சாமந்தி கூட வைக்கலான்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். ஸோ அதை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. அப்புறம் இருக்க எம்டி பிளேஸ்லலாம் இன்னுமே ஒரு சில விதைகளை வந்துட்டு நான் அடுத்தடுத்து போட்டுட்ருக்கேன். இப்போ நம்ம ஏற்கனவே நமக்கு நட்ட விதைகள்லேருந்து நம்ம வந்து பெரிய செடிகள் ஆகிட்டு நமக்கு வந்து காய்க்கக்கூடிய ஸ்டேஜ் தான் இப்போ வந்து பூ எடுக்கக்கூடிய ஸ்டேஜ் தான் வந்துட்டுருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம மறுபடியும் நம்ம விதைகள் போட்டு நாற்றுக்கள் வந்து விட்டு அது வந்து காய்க்கும்போது அடுத்த இதை வந்து நடணும். நாற்றுக்கள் விட்டு நடும்போது நமக்கு வந்து தொடர்ந்து நம்மளுடைய கார்டனில் காய்கள் கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம மறுபடியுமே நம்மக்கிட்ட இருக்கிற விதைகள் இருந்தாலுமே நாற்றுக்கள் இருந்தாலுமே நம்ம வந்து மறுபடியும் இருக்கிற ப்ளேஸில் கவர் பண்ணுறதுக்கு நம்ம வந்து நாற்றுக்கள் போட்டுட்ருக்கோம். நாற்றுக்களுக்காக விதைகள் போட்டுட்ருக்கோம். ஸோ இன்னொரு பாக்ஸ்லையுமே நான் இந்த சம்மங்கி கிழங்க வச்சுட்டேன். ஸோ நல்லாவே இருக்குது. நிறைய சம்மங்கி கிழங்குகள் வந்துட்டு இந்த தடவை நம்ம நடவு பண்ணியிருக்கிறோம். ஸோ நான் இதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் வாட்ச் பண்ணவங்களுக்கு சம்மங்கி கிழங்கு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி வந்து கொடுக்கும்போதே நீங்கள் நல்லா நீர் கரைசல் வந்து ஃபஸ்ட்டே கொடுத்துருங்க. நீங்கள் நட்ட விதைகள் உங்களுக்கு நல்லா முளைச்சி வரணும்னா இதை மாதிரி பயிர் வளர்ச்சி ஊக்கிகள்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்களை கரெக்டாக நல்லா புளிக்க வச்சு தண்ணி கொடுங்க. சீக்கிரம் உங்களுக்கு நல்லா வந்து முளைக்கு வந்துடும். ஸோ அந்த மாதிரி விஷயங்களை ஆட் பண்ணுங்கள். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஆரஞ்சு கலர் மேரிகோல்டு இதுதான் அது. ஸோ எதுக்கு நம்ம மண் கலவை வந்து அந்த சின்ன ஒரு டப்பாவில் தான் வைக்க போகிறோம். நாற்றுக்கள் தானே போட போகிறோம். ஸோ இந்த மாதிரி டப்பாங்களில் போடுறது நமக்கு வந்து நாற்றுக்கள் நல்லா இருக்கும். அந்த மண்ணில் வந்து நம்ம மேலே போடும்போது நல்லா கீழே வேர் ஊன்றி நல்லா வளரும். நீங்கள் சின்ன அந்த டீ கப் அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா நாற்றுக்கள் வரும். பட் வந்து அது வந்து வளர்ச்சி வந்து வளர்கிறதுக்கு அது வந்து அந்த வேர் போக எதுவாக இருக்காது. நீங்கள் வேர் போகிறதுக்கு நல்ல சூழ்நிலை இருக்கிற மாதிரி அந்த மண் இந்த டப்பாங்களை வந்து நீங்கள் எடுத்து நீங்கள் வந்து விதைகள் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த வளர்ச்சி நல்லாயிருக்கும். பாருங்கள், மேலே அப்படி தான் போடுறேன். லைட்டாக தான் மண் போட்டு போடுறேன். அப்படியும் ஒரு சில விதைகள் தெரியும். தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் போடணும்னு சொன்னாங்க. பார்ப்போம் இது எந்த அளவுக்கு முளைச்சி வரும்னு சொல்லிட்டு. மேரிகோல்டு விதைகளை நான் இப்படி தான் போட்டிருக்கேன் இப்போ மறுபடியுமே. அப்புறம் இந்த இடத்துலலாம் கொஞ்சம் நம்ம வந்துட்டு கீரைகள் வந்து போட்டிருக்கோம். இதில் வந்து முளைக்கீரை போட்டிருக்கோம். நம்மக்கிட்ட ஏற்கனவே நிறைய கீரை வகைகள் இருக்குது. அப்புறம் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்களே, இதில் வந்து வெங்காயம் நடவு பண்ணியிருக்கோம். புளிச்சக்கீரை இருக்குது. அப்புறம் வந்துட்டு ஒரு சில மிளகாயெல்லாம் நம்ம வந்து பிடுங்கி எம்டியாக இருக்க ப்ளேஸில் கவர் பண்ண போகிறோம். அப்புறம் அந்த எம்டியாக இருக்க மண்ணுலலாம் அந்த இடங்களெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பாலக்கீரை வந்து நம்ம வந்து விதைக்க போகிறோம். பாலக்கீரை வந்து அது ரொம்பவே நல்லதுன்னு சொல்கிறாங்க. ஸோ அதுதான் நம்மக்கிட்ட இல்லை. ஸோ அதுவுமே நாம் வந்து இப்போ வந்து நடவு பண்ணியாச்சு. ஸோ எதுவாக இருந்தாலும் நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து கோழி வந்து பார்க்காம இருந்தால் போதும். கீழே வந்துட்டு இது என்னமோ ஒரு விதையிலேருந்து வருது, என்னன்னு தெரியல. ஸோ எதுவாக இருந்தாலும் பெருசாக வந்தால் கண்டிப்பாக நமக்கு கார்டனுக்கு நமக்கு தேவையானதாக இருந்தால் கண்டிப்பாக அதை பிடுங்கி பெரிய இதில் நடவு பண்ணிக்கலான்னு விட்டுட்டேன். ஸோ இந்த இடங்களெல்லாம் நம்ம வந்து ஃபஸ்ட்டு நல்லா கொத்திக்கலாம். கொத்தி எடுத்துகிட்டு மண்ணை அந்த மாதிரி உதிரி ஆக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாலக்கீரைகள் போட போகிறோம். நீங்கள் என்ன கீரைகள் போட்டாலும் கீரைகள் நடும்போது இதை மாதிரி மண்ணை நல்லா கொத்தி விட்டுட்டு பொலன்னு ஆக்கிட்டு தண்ணி விட்டுட்டு நீங்கள் கீரைகள் போடலாம். இல்லை கீரைகள் போட்டுட்டு நீங்கள் நல்லா லைட்டாக ஸ்ப்ரே பண்ணி விடணும். நல்லா தண்ணி அடி வரைக்கும் போகிற மாதிரி நீங்கள் போட்டுருங்க. ஒரு 2 நாளைக்கு நீங்கள் தண்ணி கொடுக்கலைன்னா கூட அந்த ஈரம் வந்து அந்த கீரைகள் போட்ட கீரை விதைகளுக்கு நீங்கள் கொடுத்த ஃபஸ்ட்டு தண்ணியே போதுமானதாக இருக்கணும். அந்த மாதிரி நீங்கள் கொடுத்தீங்கன்னா ஒரு 2-3 நாட்களில் கீரை விதைகள் வந்து சீக்கிரமாக முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இன்னுமே எங்கள் ஏரியாலெலாம் மழை பெய்யாதனால எனக்கு வந்து கீரை ரகங்களை நான் நிறையா இப்போவே வந்துட்டு நான் வளர்த்துக்கலான்னு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்மளுடைய கார்டனில் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ இன்னொரு கீரையுமே நம்ம வந்து இப்போ வரைக்குமே 2 கீரைகள் போட்டிருக்கிறோம். இன்னொரு கீரையும் நம்ம நடவு பண்ண போகிறோம். சிவப்பு தண்டுக்கீரை. எங்கள் சித்தி அதை விதையும் கொடுத்துட்டாங்க, எனக்கு ஷேர் பண்ணிட்டாங்க. ஸோ அதுவுமே நம்ம வந்து தனியாக ஒரு க்ரோ பேக்கில் வைக்க போகிறோம். இந்த மாதிரி பாலக்கீரைகள்லாம் இந்த மாதிரி நீங்கள் தூவி விட்டுட்டு லைட்டாக மண் போட்டு நீங்கள் லைட்டாக அப்படி தள்ளி விட்டால் போதும். ரொம்ப போட்டுறாதீங்க ஆழத்தில். கீரைங்களுக்கு வந்து மேலே மண் ரொம்ப மூடக்கூடாது. நீங்கள் மண்ணே போடலைன்னா கூட மேலே நீங்கள் கீரை விதைகளை தூவி விட்டு அந்த கீரை விதைகள் தெரிகிற மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு நல்லா முளைச்சி வந்துடும் கீரை.
ஸோ இந்த மாதிரி நீங்கள் மண் போடும்போது இதை மாதிரி லைட்டாக தான் மேலே போடணும். நீங்கள் மண் போட்டுட்டு கீரை விதைகள் தூவி விட்டு மண்ணே போடலைனாலும் கூட கீரை விதைகள் தெரிகிற மாதிரி விட்டாலும் கூட கீரைகள் நல்லா முளைச்சி வந்துடும். சரிங்களா? ஸோ எறும்புலாம் வருது, நீங்கள் கீரை போட்ட இடத்துல எறும்பு தொல்லை அதிகமாக இருக்குன்னா கண்டிப்பாக பழைய சாம்பல் இருந்தால் எடுத்துக்கோங்க. ரொம்பவே நல்லது. கீரைகளில் வந்துட்டு இந்த எறும்பு வந்து தூக்கிட்டு போகாது. கீரை விதைகள் மட்டும் இல்லை, மற்ற உங்களுடைய அந்த விதைகள் நீங்கள் போடுற காய் வெஜிடபிள் அது எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு அது மாதிரி எறும்பு எடுத்துகிட்டு போகுதுன்னா நீங்கள் அந்த மாதிரி விஷயங்களை கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. கீரை விதைகளோட கலந்தும் போடலாம், இல்லைன்னா வெஜிடபிள் விதைகளோட கலந்தும் போடலாம். ஸோ நம்ம அந்த இடத்துல எல்லாம் போட்டாச்சு, தண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக நம்ம வந்து இப்போ இந்த சிவப்பு தண்டுக்கீரை பார்த்துட்ருக்கீங்களே, இதை தான் நம்ம நடவு பண்ண போகிறோம். ஸோ மண் கலவை ஆல்ரெடி நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை மாதிரி தான் நம்ம வந்துட்டு போட போகிறோம். ஃபஸ்ட்டு நான் வந்து தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த விதைகளை எல்லாம் தூவுறேன். எப்படியும் விதைகள் வந்து 3 நாட்கள் நமக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் முளைக்க ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கீரை விதைகளை போடணும். லைட்டாக நான் இப்போ கொஞ்சம் மண் போட்டிருக்கேன் இந்த கீரை விதைகளுக்கு மேலே. மண் போட்டு மறுபடியும் தண்ணி ஊற்றுறனால கீரை விதை ஸோ இந்த பக்குவத்தில் நீங்கள் கீரை விதைகள் விதைச்சிங்கன்னா உங்களுக்கு எல்லா கீரைகளும் நல்லா முளைச்சி வரும். ஸோ இப்போ வெயில் அதிகமாக இருக்கனால நீங்கள் போடுற விதைகளை வந்து எறும்பு எடுத்துகிட்டு போகிறதுக்கு வரும். ஸோ அந்த ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னா நீங்கள் கீரை விதைகளை சாம்பல் கூட கலந்து போடலாம். இல்லைன்னா கீரை விதைகள் விதைச்சதுக்கப்புறம் நீங்கள் சாம்பலை அது மேலே நீங்கள் தூவி விடலாம். கீரை விதைகள் மட்டும் இல்லை, உங்களோட வெஜிடபிள் சீட்ஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் இப்போ போட்டிங்கன்னா இது மாதிரி சாம்பல் கூட போடுங்க. கொஞ்சம் பழைய சாம்பலாக இருக்கணும். அதாவது புதுசாக சாம்பல் போட்டிங்கன்னா அதனுடைய ஹீட்டுனால் விதைகள் முளைக்காது. சரிங்களா? வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.